எதுவுமே பேசவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. உள்ளார போனா டோக்கன் வேணுங்கிறாங்க. புள்ள பெத்துவிட்டு நான் இருக்கிறேன். வருஷமான கஷ்டப்பட்டு வளர்த்தேன். இன்னைக்கு அவன் பெத்தவனை வீட்டுக்குள்ள உள்ளார விட்டுட்டாங்க. எனக்கு ஒரு எங்க பெத்தவளுக்கு ஒரு இது இல்லையா, ஒரு பெத்தவளுக்கு இல்லையா, எனக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கும் எனக்கு. நான் வெளியில நிக்கிறேன், பெத்தவன் அவனை உள்ளார விட்டுருக்காங்க. 10 வருஷம் ஆகுது நாங்க பிரிஞ்சு. சின்ன பிள்ளை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தது நாங்க. யாரு கேட்டாலும் ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க எங்களுக்கு. விஜய் சார் வந்ததுக்கு அப்புறமே இப்படி நடக்கணுமாண்ணா? கஷ்டமா இருக்குடா எனக்கு. பிள்ளைய பெத்து விட்டேன். ஆனா என் பிள்ளை விஜய் சார் கூட்டத்துக்கு போயிருந்தாங்கன்னா என் பிள்ளை இறந்துட்டான். விஜய் இதுல இறந்துட்டு எங்க தங்கச்சி தானா கூட்டிட்டு போயிருந்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து அவன் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். நான் விட்டுட்டு போயிட்டார் எங்களை. நான் தான் என் சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைய எங்கள் அம்மாவும் நான் தான் சார் வளர்த்தோம் நாங்கள். இன்னைக்கு ஃபோன் பண்ணி அங்கே சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு வாரத்தை இன்னொரு பெத்தவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணலங்க சார் யாருமே. எங்கே வரணுன்னு கூட தெரியல. நாங்களாம் இங்கே வந்தோம் சார், இங்கே வந்து பார்க்கலாம் வரலான்னு இங்கே வந்தோம் சார் நாங்கள். என்ன சார் பணம் கொடுக்கும்போது அந்த பிரச்சனை இல்லம்மா இருந்துச்சுங்க சார், பிரச்சனை இருந்துச்சுங்க சார். இதெல்லாம் திருப்பி அப்புறம் அம்மாவுக்கு தான் வேணும்னு சொல்லி எல்லாரும் பண்ணாங்க. பணம்லாம் எங்களுக்கு தான் வருதுங்க சார், எங்களுக்கு தான் சார் வந்துச்சு. எல்லாமே எங்களுக்கு தான் வருது. விஜய் சார் அதெல்லாம் எந்த குறையும் நாங்கள் சொல்லல. பொண்ணுங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு அதெல்லாம் வந்து அந்த சார் எதுவுமே நாங்கள் சொல்லலை. இப்போ இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஃபோன், பெத்தவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணுமா, நீங்கள் பண்ணக்கூடாதா? பண்ணுமில்ல. நாங்கள் வெளியில் நிற்கிறோம், அவனை உள்ளார விட்றேன். ஒரு பெத்ததுக்கு ஸ்கூலுக்கு சேர்த்ததுக்கு வந்தது கிடையாது. நாங்கள் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தோம் சின்ன பிள்ளையிலேருந்து. இன்னைக்கு போய் அவன் உள்ளார உட்காந்துருக்கேன், என்னை வெளியில் வரட்டி விடுறாங்க. ஒரு பெத்தவளை வெளில வர்றாங்க. எங்க பையனா சொல்லட்டும் சொல்லுங்க. ஒரு நீதினு இல்லையா? எங்க வீட்டுல ஆம்பளை துணை யாருமே கிடையாது. எங்க அம்மா நானும் தான். எங்க அண்ணா அப்பா எல்லாருமே இறந்துட்டாங்க. எங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததெல்லாம் அவங்க அக்கா பிள்ளைங்க தான். எங்களுக்கு கரூரி, நாங்க கும்பகோணம் கிராமத்துல வளர்ந்த பிள்ளைங்க தான். நாங்க இங்கெல்லாம் நாங்க இருந்தது கூட கிடையாது. கொடுத்து இப்படி எல்லாரையும் எங்களுக்கு எடுத்துட்டாங்க. அவங்க எனக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது. எங்க வீட்டுல இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. எனக்கு சரி தனியா இருந்து நான் ஒரு குடும்பம் இருக்கக்கூடாது. கருவில் உங்களுக்கே தெரியும் ஒரு பொண்ணு இருந்து எவ்வளவு கஷ்டப்படணும்னு. இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரு கல்யாணம் பண்ண 2 வருஷமா. அதுவுமே வாழ விட மாட்டாங்க என்ன யாருமே நல்ல விதமா. இப்ப நீங்க கேட்டீங்களா? உங்களுக்கு கேட்ட யாரும் ப்ராப்பரா சொல்ல மாட்டேங்கிறாங்க எதுவுமே. உங்க வீட்ல இறந்தது யாரு? என் பையன் சார், என் பையன். அவங்க பெத்தவன் நான் தான். நான் உள்ளார போறேன்னு விரட்டி விடுறாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு செய்தி தெரியாது சார். நான் ஃபோன் பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் உட்காந்துருந்தேன். நான் யதார்த்தமா வந்து கேட்டுட்டு வரும்போது தான் சரி சார் இப்போ அவங்களுக்கு இங்கே போறாங்கன்ட்டு ப்ராப்பரா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. விஜய் சார் வந்து இப்படி நடக்கணுமா? எல்லாம் அப்பதான் அந்த ஆட்சியில இருந்து இப்பயும் நடக்குதுங்க சார். என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. எதுவுமே சொல்லும். இப்ப உள்ளார போனா எங்களை விரட்டுறாங்க. பெத்தவனு உள்ளார சின்ன பிள்ளையில இருந்து எல்லாத்துக்கும் வந்திருந்தா பெத்தவனு சொல்லியிருக்கலாம். இப்ப எந்த முறையில போய் பெத்தவனு உட்காந்துருக்கா வேலை கொடுக்குறாங்க. என் கையெழுத்து இல்லாம எப்படி வேலை கொடுக்க முடியும்? நான் வேலை கேட்டதுக்கு இது வக்கீல் நோட்டீஸ் வேணும்னாங்க, ப்ராப்பரா எல்லாம் வேணும்னாங்க. இப்ப எப்படி போய் சார் உட்கார வச்சிருப்பாங்க? அவர் கல்யாணம் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளை 3 6வது படிக்குதுங்க சார். எல்லாமே ப்ராப்பரா செய்யறவங்க இப்ப எதுக்கு சார் உட்கார வைக்கணும்? என்ன நான் பெத்தவங்க இருக்கலாம், என்ன கூட்ட ஒரு வார்த்தை அவங்க கேட்கணுமா கேட்க கூடாதா? நான் வெளியில நிக்கிறேன், நான் யாட்ட நிக்கிறேன், நான் வெளியில எதுவுமே சொன்னா என்ன வந்து சார் ஒரு பொருட்டாவங்க யாரும் மதிக்கல சார்.